திரு பிரியன், நீங்க எப்படி பார்க்குறீங்க? கொங்கு மண்டலத்தில் எப்படி இருக்க போகுது? இல்லை, கொங்கு மண்டலம் மட்டும் இல்லை, பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்க வந்து திமுக அதிமுக போட்டி அப்படின்னு பார்க்கும்போது மண்டலம் வயசு தெரிஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும், பேசினா நல்லாயிருக்கும். பட் ஆனால் அடிப்படையான விஷயம் தான் இந்த தேர்தலில் திமுக பொறுத்த மட்டும் அவங்க நம்புகிற ஒரே விஷயம் என்னென்னா, தங்களால் பயன்பெற்ற பயனாளிகள் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புகிறாங்க. அதை குறி வச்சு தான் அவங்க வேலை செய்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே சொன்ன மாதிரி ஒரு பூத்தில் 1600 ஓட்டு இருந்ததுன்னா ஒரு 350 ஓட்டை நீங்கள் வாங்கினா போகிறோம். 78,000 பூத் இருக்குது. நீங்கள் அதை ஈஸியாக வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் 3 முனை 4 முனை போட்டி இல்லைனா வந்து 2 கோடி ஓட்டு வாங்கினா ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் திமுகவுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, ஏற்கனவே அவங்க எஸ்ஐஆரில் வந்து களத்தில் வேலை செஞ்சுட்டாங்க. அந்த களத்தில் எஸ்ஐஆரில் வேலை செஞ்சவங்களுக்கு யார் நம்மளோட ஓட்டுன்னு அவங்களுக்கு கிளியராக தெரியும். அது விஜய் இருக்கிற வீட்லேயும் சரி, விஜய் இல்லாத வீட்லேயும் சரி, யார் அவங்களோட ஓட்டுன்னு தெரியும். விஜய் இருக்கிற வீட்லேயே அவங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு திமுக காரங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து எஸ்ஐஆர் தான் தங்களால் பயன்பெற்றவர்கள் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு 1.25 கோடி பேர் அவங்க வச்சுருக்காங்க. 1,31,00,000 வந்து உரிமை தொகை வாங்குறவங்க, அப்புறம் அந்த மாதிரி புதுமை பெண் திட்டம், தமிழ் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் போடுற குடும்பங்கள், சாப்பிட்ற பசங்களோட குடும்பங்கள், இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கோடி பெனிஃபிஷரிஸை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அந்த 1.25 கோடியில் ஒரு 1/2 கோடி வந்தால் கூட 1.5 கோடி வந்தாலே போகிறோம். இன்னொரு 1/2 கோடி வந்து கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய பலத்தில் நம்ம வாங்கிடலாம் நினைக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் அந்த ஆஸ்பெக்டில் அவங்க ஒர்க் பண்ணும்போது இந்த திமுக அதிமுக எதிர்க்கணிக்கிற அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை டஃப்பாக இருக்கிற தாவேக்காவாக கூட இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்க கவலைப்படுற மாதிரி தெரில. எதாக இருந்தாலுமே எங்களுடைய களப்பணி காரணமாக நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவாளர்கள் ஓட்டை அப்படியே உதயசூரியனுக்கு மாற்றுவோன்றதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. எங்களுடைய களப்பணி ஏற்கனவே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களோட ஓட்டு யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் ஒரு தடவைக்கு இல்லை, இப்போ 20 தடவை நாங்கள் அந்த வீட்டுக்கு போய் எங்கள் வாக்காளரை நாங்கள் நேரடியாக பார்க்குறோம். அவரை பற்றின எல்லா விவரங்களையும் கைவசம் வச்சுருக்கோம். அதான் இன்னைக்கு கூட நேற்று கூட சொல்லியிருக்காரு யார், எடப்பாடி, அந்த ஓரணியில் இணைமோன்ற பேரில் வந்து எல்லா வாக்காளர் டேட்டாலாம் எடுத்துட்டாங்கன்னு. அது ஓரளவுக்கு உண்மை. ஸோ எல்லா வாக்காளர் பற்றின டேட்டாவும் அவங்க வச்சுருக்காங்க, திமுக வச்சுருக்காங்கிறது உண்மை. அதனால் அவங்க வந்து நம்புறது என்னென்னா, இப்போ செந்தில் பாலாஜி போன்றவர்கள் வேலை செய்கிறாங்க, களத்தில் வேலை செய்கிறாங்க, அது வந்து இன்னும் கூடுதல் பலமாக அவங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. அதனால தான் போன வாட்டி கோயம்புத்தூரில் வாங்கி வெற்றி பெற்ற அளவுக்கு இந்த வாட்டி அவங்க வெற்றி பெற முடியாது, அதிமுக வெற்றி பெற முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஈவன் சேலம் தருமபுரி எல்லாம் கூட பார்த்திங்கன்னா வந்து பாமகவை வந்து அதிமுகவும் ஒன்றா இருக்கிறதுனால சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரியில் கொஞ்சம் அதுக்கு ஒரு செல்வாக்கு கூட இருக்குமே தவிர போன வாட்டி மாதிரி வெற்றி பெற முடியாது. நான் மறுபடியும் அந்த பயனாளிகள் தான் சொல்கிறேன். ஏன்னா போன 21 தேர்தல் வேறு, இப்போ அவங்க பயனாளிகள் இருக்காங்க. இந்த 5 வருஷ காலத்தில் திமுக ஆட்சியினால் பலன் பெற்றவர்கள் இருக்காங்க. அந்த பலன் பெற்றவர்களை நோக்கி தான் இவங்களுடைய இதே இருக்குது. ஏன் இந்த கேள்வி, குறிப்பாக கொங்கு மண்டலத்தை பற்றி அரவிந்த் பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், ஆன்டி இன்கம்பன்சினால கொஞ்சம் மாறலாம் அப்படின்னு சொன்னார். கடந்த முறை 10 இடங்கள் அவங்க வெற்றி பெற்றதுக்கு காரணம் கூட ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் இருந்தது. அதன் பிறகு தான் அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, கொங்கு மண்டலத்தில் 10 சீட்டுமே அவங்களால ஜெயிக்க முடியுது. அப்படின்னா அதே நிலைமை ஏன் இப்போ மாறாதா, அதே நிலைமை நீடிக்காதான்னு கேட்குறேன். இல்லை, அதாவது அந்த சமயத்தில் வந்து ஆன்டி இன்குமென்சியில் அதிமுக ஆன்டி இன்குமென்சி இல்லாத அதிமுக ஓட்டு போட்டாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்தது, அப்படியும் 10 இடத்துல அவங்க வின் பண்ணாங்க. அங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஜக அதிமுக கூட்டணின்றது ஒரு ஃபார்மிடபிளாக ஒரு நல்ல ஒரு கூட்டணி சார். அது கோயம்புத்தூர், அந்த திருப்பூர், இந்த வட்டம் அதே தான் அவங்க தான் இருக்காங்க. பாஜகவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டு, அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. இந்த வாட்டி அவங்க தான் இருக்காங்க, அவங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அதையும் தாண்டி தான் நான் சொல்கிறேன். இந்த விஷயம் நான் சொல்கிறது வந்து தமிழ்நாடு முழுக்க அப்ளை பண்ணுற ஒரு விஷயம், அப்ளை ஆகிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். திமுக இந்த வாட்டி தெளிவாக நம்புறது, அது கொங்கு மண்டலமாக இருந்தாலும் சரி, அது சேலமாக இருந்தாலும் சரி, தருமபுரியாக இருந்தாலும் சரி, அவங்க நம்புறது அவங்க களப்பணியை தான் நம்புகிறாங்க. அவங்களால பயன்பெற்றவர்கள் ஓட்டு போடுவாங்க நம்புகிறாங்க. அவங்களுடைய கூட்டணி பலமாக நம்புகிறாங்க. தேமுதிகவெல்லாம் ஒரு சரியான சமயத்தில் இழுத்து போட்டிருக்காங்க. அவங்க சரியான அந்த இழுத்து போட்ட அந்த விஷயம் வந்து சரியான ஒரு அணுகுமுறை அப்படின்றது பொதுவாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது போன வாட்டி கிடைக்காத மொழி சிறுபான்மையோர் ஓட்டு போன்ற விஷயங்கள் இந்த வாட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொங்கு மண்டலத்தில் இந்த வாட்டி வந்து அருந்ததியர் ஓட்டெல்லாம் கண்டிப்பாக திமுக தரப்பில் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேராக வந்து அது அந்த கன்சாலிடேஷன்லாம் திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அவங்களால பயன் பெற்றவர்களால் விஜய் ஃபேக்டர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. விஜய் ஃபேக்டர் வந்து அதிமுக வந்து ஸ்பாயில் பண்ணும் சார் நிறையா. அதனால தான் அவங்க இந்த வாட்டி வந்து திமுகவுக்கு இன்னும் வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து அதிமுக ஓட்டுக்களை அவர் எடுப்பார். சார் பைபோலார் பாலிடிக்ஸ் மாறி இருக்குது சார். பைபோலார் பாலிடிக்ஸ் மாறி இருக்குது. அது திமுக ஒத்துக்க மாட்டேன்றாங்க. 2 பேரும் தங்களுக்குள்ளே தான் போட்டின்றாங்க. அது நம்ம அந்த ஆங்கிளில் போக வேண்டாம். ஆக்சுவலாக பைபோலார் பாலிடிக்ஸ் மாறி இருக்குது. திமுக பிடிக்கலைன்னா அதிமுக, அதிமுக பிடிக்கலைன்னா திமுக அப்படின்ற இடத்துல இல்லைங்க, திமுக பிடிக்கலைன்னா அதிமுக கிடையாதுங்க, திமுக பிடிக்கலைன்னா விஜய் கூட இருக்காருங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. ஆனால் எவ்வளோ அளவுக்கு இருக்காங்க, எத்தனை பேர் போடுவாங்கன்றதான் தெரியல. அதுதான் இங்கே பாயிண்ட்டாக இருக்குது.
அப்போ திமுக பிடிக்காத திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அதிமுகவுக்கு போகிற ஓட்டுகள் பிரியும் போது அது கொங்கு மண்டலத்தையும் அப்ளை ஆகும்ல, அது கொங்குலையும் அப்ளை ஆகும். அப்போது நீங்கள் அவர்கிட்ட ஓட்டை பிரிச்சுன்னு போனீங்கன்னா நீங்கள் 2 பேரும் ஓட்டை பிரிச்சுன்னு போங்க, அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் செய்கிற களப்பணி காரணமாகவும் எங்களுக்கு பயனாளிகள் ஓட்டு போடுறதன் காரணமாகவும் எங்களுடைய மெகா கூட்டணி காரணமாகவும் நாங்கள் வாங்குற ஓட்டை வாங்கியே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு திமுக நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் எசென்ஷியலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு தேர்தல்ன்றது நாம் தமிழரை விட்டுருங்க, அது 4 கார்னர் சீட்டில் அது வந்து பலமான ஒரு அணியாக இருக்கான்றது எனக்கு இன்னும் சில ஏரியாக்களில் வேணால் இருக்கலாமே தவிர ஒரு மும்முனை போட்டியாக தான் நம்ம கடந்துட்டு இருக்கோம் இந்த தேர்தலில். இது வந்து ஒரு மும்முனை போட்டியாக தான் போயிட்டுருக்கு. இந்த மும்முனை போட்டியில் வந்து நாம் தமிழர் களத்தில் இருக்காங்க இல்லையா, 4 முனை அவங்கள ஒரு கணிசமான வாக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல, அவங்க போன வாட்டி 8% வாங்கினாங்கன்னாங்க, இந்த வாட்டி எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியாது. பட் அடிப்படையாக என்ன விஷயம்னா இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல நாம் தமிழர் இல்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல ஓட்டை பிரிக்கிற இடத்துல இவர் தான் இருக்கார், விஜய் தான் இருக்கார். விஜய் தானும் வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கா, ஓட்டு வச்சிருக்காரா தெரியாது, மற்றவங்கள எந்த அளவுக்கு ஸ்பாயில் பண்ண போறாருன்னு தெரியாது. நம்ம யூகிக்கிறது என்னன்னா திமுக பிடிக்காத அதிமுகவுக்கு இது நாள் வரையும் போட்டிருந்தவங்க அவங்களுக்கான இன்னொரு ஆப்ஷன் இருக்கும்போது அங்கே ஏன் போக மாட்டாங்கன்ற ஒரு கேள்வி எழுது. அவர் திமுக ஓட்டையும் பிரிப்பார்னா பிரிப்பார், மைனாரிட்டி ஓட்டை கொஞ்சம் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக நம்புற ஒரே விஷயம் என்னன்னா விஜய் ஓட்டை பிரிக்கிற ஒரு விஷயம் மட்டுமல்ல, அதிமுக ஓட்டை தாங்கள் பயனாளிகளுக்கு செய்த விஷயம் களப்பணி காரணமாக அந்த ஒவ்வொரு ஊர்லையும் செந்தில் பாலாஜி, கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜினா வந்து இன்னொரு ஊர்ல வந்து திருவண்ணாமலையில் வேலு செய்யறாரு, இதுல திருச்சியில நேரு செய்யறாரு, இல்லை தூத்துக்குடியில் கனிமொழி செய்கிறாங்க. அவங்க செய்கிற வேலை அவங்க எப்படி களப்பணி செய்கிறாங்க, தேர்தலுக்கு முதல் 2 நாள் எப்படி செய்கிறாங்க, இது ஏற்கனவே என்னென்ன செஞ்சுருக்காங்க, அதை வச்சு தான் அவங்க வந்து நம்பிக்கையோட களத்தில் இருக்காங்களே தவிர இந்த மற்ற வேற எந்த ஃபேக்டரையும் நம்ம உங்கள் களத்தில் நம்பி இல்லை. விஜய் பிரிக்கிற ஓட்டுகள், அதிமுகலேருந்து விஜய் பிரிக்கிற ஓட்டுகள் தங்களுடைய செல்வாக்கு, மெகா கூட்டணி, பயனாளிகள் ஓட்டு போடுவாங்க, களப்பணி, இதுதான் அவங்க எதிர்பார்க்குறது திமுக. ரைட். கொங்கு பேசுகிற அதே நேரத்தில் டெல்டா, திரு அரவிந்த் உங்கள்கிட்டே கேட்குறேன், டெல்டாவில் வந்து கடந்த முறை எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா மத்திய மண்டலத்தில் 38 தொகுதிகளில் மொத்தத்தில் 46 தொகுதிகள், 38 தொகுதிகள் திமுக எடுத்திருக்காங்க, அதிமுக 8 தொகுதிகள். இது 2021 டேட்டா. இந்த முறை அது எப்படி மாறும்? இப்போ கொங்குல வந்து கணிசமாக ஓரளவுக்கு வாக்குகளை அவங்க திமுக எடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க, மத்திய மண்டலத்துல இதே ரெஃப்ளெக்ட் ஆகுமா? இதே இடத்தை ரிட்டர்ன் பண்ண முடியுமா? திமுக 38 இடங்கள் அப்படியே தக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. திமுக அங்க ஒரு கிராஜுவலான ஒரு டிப் இருப்பதை நம்ம பாக்குறோம். ஒண்ணு, அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவசாய கடன் தள்ளுபடி. இந்த விவசாய கடன் தள்ளுபடிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் பெரும்பான்மையான விவசாயிகள் அக்ரேரியன் ரீஜனாக பார்க்கக்கூடிய அந்த இடத்துல அது ஒரு நல்ல ஒரு கார்டை ஸ்ட்ரைக் பண்ணி இருக்கிறதா நான் பாக்குறேன். பட் இருந்தாலும் அது சாத்தியமா, விவசாய கடன் தள்ளுபடி பண்ண முடியுமாங்கிற ஒரு சாத்திய கூறுகளும் எழுந்திருக்கிறது. ஏன்னா சமீபத்திய ரிசர்வ் வங்கியோட உத்தரவுப்படி நீங்க வந்து விவசாய கடன் தள்ளுபடி செய்தால் ஒரே தவணையில் அந்த பணத்தை மாநில அரசுகள் திருப்பி செலுத்த வேண்டும் என RBI ஒரு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக எந்த மாநில அரசும் இனிமேல் இந்த கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாத சூழலில் இருக்கிறார்கள். எனவே அது சாத்தியமா இல்லையா என்பதை தவிர்த்து விட்டு நம்ம இதை பேசணும்னா அந்த ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து விவசாயிகள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் காரணமாக அது ஒரு அட்வான்டேஜ் அதிமுக இருப்பதாக நம்மால் பார்க்க முடியாது. ஆனா அதுலயே இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வந்திருப்பதும் சற்று ஒரு அட்வான்டேஜா நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அங்க சசிகலா தனியாக நிற்பதும், அதே போல வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் மீண்டும் திமுக வந்திருப்பதும் ஒரு மார்ஜினலான ஒரு அட்வான்டேஜ் ஏடிஎம்கே கொடுத்தோம்னாலும் திமுக அது மிகப்பெரிய அளவுல ஒரு பின்னடைவை சந்திக்காதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, திமுக அவர்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் 20 லட்சம் மின் இணைப்பு கொண்ட விவசாயிகளுக்கு அந்த மோட்டார் பம்ப் செட்டை மாத்தி புது மோட்டார் பம்ப் செட் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருந்தாலும் ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் அங்க அதிமுக இருப்பதை நான் பார்க்கிறேன். கடந்த முறை இதே அதிமுக பாதுகாக்கப்பட்ட பொருளாதார மண்டலமா அறிவிச்சாங்க டெல்டா பகுதியை. அதை அறிவிச்சுமே கூட பெரிய அளவுல அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னும் போது இந்த முறை நீங்க சொன்ன மாதிரி விவசாய அறிவிப்புகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இந்த முறை என்னன்னாங்க, அதான் 38ங்கிறது திமுக பீக். அங்க டெல்டால ஒரு பீக் திமுக பெற்றிருக்கிறார்கள். 8 இடங்கள்ல தான் அதிமுக பெற முடிந்தது. இந்த முறை வந்து எனக்கு என்னமோ திமுக பெரிய அளவுல 38ல இருந்து பெரிய அளவுல திமுக கீழே இறங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு மார்ஜினல் டிப் இருக்கும். அதிமுக வந்து டபுள் டிஜிட் டச் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு பார்க்கிறேன். அதை தாண்டி ஒரு அப்சைட் நம்ம வெஸ்ட்ல பாக்குற மாதிரி வெஸ்ட்ல வந்துங்க ஏடிஎம்கே சரி பாதி கீழே இறங்கி வராங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஹியூஜ் டிராப் டெல்டால திமுக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.